டியூப் தமிழர்களுக்கு வணக்கம். அசிட் வீசிய பெண் உயிரிழப்பு. இலங்கையில் நடந்த அதிர்ச்சி சம்பவம். 2 நபர்களுடன் போதைப்பொருள் பாவனையில் இருந்த யுவதிக்கு நேர்ந்த கதி. அம்பலாங்குட பிரதேசத்தில் அசிட் தாக்குதலுக்குள்ளாகிய பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதாக அதிர்ச்சி சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த சம்பவத்தில் தெரிய வருகையில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை அவருடைய வீட்டில் குறித்த பெண் இருக்கையிலே இந்த அசிட் தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாகவும் மேலும் பிரேமலதா என்ற 59 வயதுடைய 3 பிள்ளைகளின் தாயாரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த பெண் தன்னுடைய வீட்டில் சமையல் அறையில் உணவை சமைத்துக் கொண்டிருந்த வேளை திடீரென்று சந்தேகத்திற்கிடமாக நபர்கள் வீட்டுக்குள் புகுந்துள்ளதாகவும் மேலும் அந்த பெண் மீது அசிட்டினை வீசிய பின்னதாக அங்கிருந்து தப்பித்து சென்றுள்ளதாகவும் போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. எனினும் அந்த சம்பவ தினத்தன்று குறித்த பெண் அசிட் வீசுதலுக்கு உள்ளாகியுள்ள நிலையில் கத்தி கூச்சலிட்ட பொழுது அயலவர்கள் உடனடியாக வீட்டிற்கு வருகை தந்து குறித்த பெண்ணை அப்பகுதியில் உள்ள வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அனுமதித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. எனினும் குறித்த பெண் பலாப்பட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்திருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி குறித்த பெண் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எனினும் திருமணமாகிய 3 பிள்ளைகள் இருக்கின்ற இடத்தில் இந்த பெண்ணிற்கு எதற்காக இவ்வாறான சம்பவத்தை நிகழ்த்தினார்கள் என்பது தொடர்பில் தீவிரமாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் மேலும் சந்தேகத்திற்கிடமான நபர்களை தீவிரமாக தேடி வருவதாகவும் தகவல் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்ற நிலையில் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை அம்பலாங்குட போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. வீடொன்றில் போதைப் பொருள் பாவனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த யுவதி ஒருவர் போலீஸ் அதிகாரிகளை கண்ட பின்னதாக அந்த மாடியில் இருந்து கீழே விழுந்துள்ளதை அடுத்து குறித்த பெண் உயிரிழந்த சோக சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த சம்பவத்தில் தெரிய வருகையில் கோமாகம பிரதேசத்தில் குருதனிய பிரதேசத்தை சேர்ந்த 19 வயதையுடைய யுவதியை இவ்வாறு போதைப் பொருள் பாவனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். இவர் மட்டுமல்லாது 2 நபர்களுடன் சேர்ந்தே குறித்த பெண் போதைப் பொருள் பாவனையில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை அறிந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவலினை வழங்கியுள்ளனர். சந்தேகம் அடைந்த போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து பார்த்த பொழுது குறித்த யுவதி 2 நபர்களுடன் இருந்து போதைப் பொருள் பாவனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தமையும் தெரிய வந்துள்ளது. எனினும் குறித்த யுவதி போலீஸ் அதிகாரிகளை கண்டவுடன் என்ன செய்வதென்று அறியாமல் குறித்த வீட்டின் மாடியில் இருந்து கீழே குதித்துள்ளார். இதன் போது கீழே கட்டப்பட்டிருந்த மதில்களில் மோதியதன் காரணமாக குறித்த பெண் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு காயங்களுக்குள்ளான குறித்த யுவதி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அனுமதித்துள்ள போதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக வைத்திய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. எனினும் இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் தெரிவிக்கையில் குறித்த யுவதியுடன் போதைப் பொருள் பாவனையில் இருந்த 2 நபர்களில் ஒருவருடைய மனைவி போலீஸ் அதிகாரிகளுக்கு தொலைபேசி அழைப்பினை மேற்கொண்டு தகவலினை வழங்கியுள்ளதாகவும் இதன் அடிப்படையில் தான் போலீசார் சென்று சுற்றி வளைப்பினை மேற்கொண்டு குறித்த யுவதியை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்ட பொழுதே வீட்டின் மாடியிலிருந்து கீழே குதித்து உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். எனினும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய யுவதியுடன் போதைப் பொருள் பாவனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த 2 நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதை அடுத்து அவர்களிடம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tubtamil24 எனும் இணையதளத்தின் ஊடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.